சோவிங் அண்டு ரீப்பிங், இதே தான் திரும்ப திரும்ப நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வயலில் அறுக்க வேண்டியது, அறுத்த உடனே சரி அப்போ மறுபடியும் எப்போ நம்ம நடுறது விதைக்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க விவசாயிகள். ஒரு வருஷத்துக்கு 3 முறை திரும்ப திரும்ப விதைக்க வேண்டியது, அறுக்க வேண்டியது, விதைக்க வேண்டியது, அறுக்க வேண்டியது. உலகம் முழுவதுமே இந்த நடைமுறை இருக்கிறது. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஓவமை ஒப்பிடுகையை விளக்கத்தை நமக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, வாட் வி ஆர் இஸ் வாட் வி லிவ். நாம் யாராக இருக்கிறோம் என்பது நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. அண்ட் வாட் வி லிவ் இஸ் வாட் வி சோ. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது தான் நாம் எப்படி விதைக்கிறோம் என்பது பொருளாகிறது. இந்த உலகத்திலே நீங்கள் எதை விதைக்கிறீர்கள்? அன்றைக்கி நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். 40 ஆண்டுகளாக ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். 40 ஆண்டுகளாகவே அவரை கீழ்த்தரமானவராக நினைக்கிறார்கள். அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கறது கிடையாது. 40 ஆண்டுகளாக அவர் கீழ்த்தரமான செய்கைகளையே செய்து கொண்டிருக்கிறார். என்ன அர்த்தம்? கோல் மூட்டுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் அப்படின்னு நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. இங்கே கிடக்கிறத அங்கே போய் சொல்லி விடுறது, அங்கே கிடக்கிறத இங்கே சொல்லி விடுறது. நம்ம சர்ச்சில் அது மாதிரி ஒரு ஆள் இருக்கார், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 2 குரூப்லேயும் இருப்பார். இந்த குரூப்பில் நல்ல மாதிரி இங்கே பேசுவார், அந்த குரூப்பில் நல்ல மாதிரி அங்கே பேசுவார். இங்கே இருக்கிறத அங்கே போய் சொல்லுவார், அங்கே இருக்கிறத இங்கே போய் சொல்லுவார். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். இந்த குரூப்பில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பார், அந்த குரூப்பில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பார். சொந்த வேலைகளை பார்க்க மாட்டார். அவருக்கு இன்றைக்கி வரைக்கும் மரியாதையே கிடையாது. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்படி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க? உங்களுடைய பர்சனாலிட்டினா என்ன? மற்றவர்களின் கண்களிலே நீங்கள் எப்படிப்பட்டவராக தெரிகிறீர்கள் என்பது தான் பர்சனாலிட்டி. ஆட்துவம்னு சொல்லுவாங்க. அவன் யாருங்க அவர்? என்ன ஒரு மாதிரி என்ன டைப்பு சார்? அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்ப படித்தவர் சார், ரொம்ப நல்ல குணங்களை உடையவர், அவரை பற்றி தப்பாக பேசுகிறாதீங்க. இப்படி சொன்னாங்கன்னா அது நீங்கள் மிகச்சிறந்த ஆட்டுவத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நேற்று கூட ஒரு படத்தில் பார்த்தோம்ல, ஒரு சீனில், நான் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க, வெளியில் போய் கேட்டு பாருங்கள். அச்சிச்சோ அவரா, ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்கிறான்ல. அது மாதிரி உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது தான் உங்களுடைய ஆட்டுவம். அதான் இங்கே சொல்கிறார், வாட் வி ஆர் இஸ் வாட் வி லிவ். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதின் பொருளிலே இருக்கிறது. அண்ட் வாட் வி லிவ் இஸ் வாட் வி சோ. நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நாம் எதை விதைக்கிறோமோ அதை பொறுத்து. நேற்று ஒரு பிராமணர் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஒரு வீடியோவில், இறந்த பின்பு உங்களோடு கூட வருவது என்ன அப்படி என்று வேதத்திலே என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு அவர் உபன்யாசம்லாம் சொல்கிறார். எப்படி சமஸ்கிருத மொழிகளிலே எழுதியிருக்கிற உபன்யாசங்களை சொல்லி விளக்கம் சொல்லுகிறார். இறந்த பின்பு உங்களுடைய சொத்து, சுகம், பேர், புகழ், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் யாருமே உங்களோட கூட வரமாட்டா. யார் வருவா? நீங்கள் செய்த புண்ணியமும் பாவமும் உங்களோட கூட வருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் செய்த வினைகள், பாவ காரியங்கள் உங்களோட கூட வரும், உங்களை தீர்மானிக்கும் நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்று. அப்போ இதற்கு விமோச்சனம் என்ன தெரியாது, இது வரும். இதான் நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. நம்ம இஸ்ரவேலர்களுடைய நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் எதை செய்கிறீர்கள் அப்படின்னு பவுல் என்ன சொன்னார்? மோசம் போகாதிருங்கள், நம்பி ஏமாந்து விடாதீங்க அப்படின்னு அர்த்தம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உங்களுடைய வாழ்நாளிலே நீங்கள் எதை விதைக்கிறீர்கள்? வாட் வி லிவ் இஸ் வாட் வி சோ. இட் இஸ் அ சீரியஸ் திங் டு பி அ ட்ரபிள் மேக்கர் இன் காட்ஸ் ஃபேமிலி. தேவனுடைய குடும்பத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கென்றே 4 பேர் இருக்கிறார்கள். அது மிகவும் மோசமான ஒரு காரியம். ஒன் ஆஃப் த சின்ஸ் that God hates is that of sowing dissension among brothers. சகோதரர்களிடையே பகையை உண்டாக்குவது.
இது மிக மோசமான காரியம். தேவன் இதை வெறுக்கிறார். ஆண்டவருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. இறைவனுக்கு பிடிக்காத செயல். ஒருவரை பற்றி இன்னொருவரிடத்திலே தவறாக பொய்யான விளக்கங்களை சொல்லி அவர்களை பிரிவினையை உண்டாக்குவதற்கென்றே சொல்லுவது. ஆண்டவர் இதை வெறுக்கிறார். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஆமாம் சார், நீங்கள் சொன்ன கரெக்டு தான், அவன் சரியில்லை சார், அவன் குடும்பமே கேடுகட்ட குடும்பம் சார், அதெல்லாம் அவனெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே இடத்துல நீங்கள் போய் நின்றுக்கிட்டு, சார் எல்லாருமே வாழ்க்கையில் தவறி விழுகிறாங்க, யார் தவறு செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்லுங்கள்? எல்லாருமே தவறி விழுகிறான் சார், இயல்பான விஷயம். ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், திருந்த சொல்லுங்கள், யாரையுமே பகைக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா, மோசமானவனாக இருந்தாலும் கூட அவனுடைய மனதில் என்ன தோன்றும் உங்களை பற்றி? அவர் சொல்கிறது சரிதான், ரொம்ப கடவுளுக்குள்ள பக்தியாக நேர்மையாக இருக்கார், அவர் சொல்கிறது தான் சரி, பிரிவினை உண்டாகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதான உண்மை. அந்த மாதிரி ஒரு குணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். ஒன் ஆஃப் த sins that God hates is that of sowing dissension among brothers. Lot followed the world's wisdom and brought trouble to the camp of Abraham. But Abraham followed God's wisdom and brought peace. லோத்து ஆபிரகாம் ரெண்டு பேருமே கூட பிறந்த சகோதரர்கள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? அவன் என்ன பண்ணுறான், ஆடுகளையும் மாடுகளையும் தனக்கென்று சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உலக ஞானத்தை வைத்துக் கொள்கிறான். ஆபிரகாம் என்ன சொல்கிறார், சரி விட்றா, என்னுடைய பிரச்சனையாகவே இருக்குது, போய் இவனுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களை போய் அடித்து ஒரு 50 ஆடு பிடிச்சிட்டு வாங்கடா. அவன் எதுக்கு இங்கே வந்துட்டுருக்கான்? நம்ம அப்பப்போ 50 டெய்லி சேர்த்தா தானே நம்ம முன்னேற முடியும். உலகத்தை அடித்து சம்பாதிச்சா தானே சேர்க்க முடியும். சும்மா கேனப்பைய மாதிரி கடவுளேன்ட்டு தான் கொடுத்துருவாரா அப்படின்னு உலக ஞானத்தினாலே நிறைந்து எவ்விதத்தினாலும் பொருட்களை நான் சம்பாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிறேன். யாக்கோபில் என்ன சொல்லியிருக்கார் பார்த்தியா? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களே, உங்களுடைய ஐஸ்வர்யம் உங்களோடு கூட அழிந்து போகும்னு சொல்கிறார். என்னங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் நாங்கள் நாசமாக போகணுமா? என்ன பைபிள் இது? கொஞ்சமாவது ஒரு யோசனை வேண்டாமா? பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் விழன்றீர்கள். ஏன் அப்படி சொல்கிறாரு? பணம் வச்சிருக்கிறது குறைவா? கேடுகட்ட செய்யலாம். அல்லது வசதி வாய்ப்போடு வாழ்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாதா? இயேசு கிறிஸ்து உங்களை பிச்சைக்காரர்களாக இருப்பதற்கென்றே அழைத்தாரா? அவர் உங்களை ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார், உங்களை எல்லா செல்வ செழிப்புக்கும். ஏன் அப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாரு? பணத்தை பணக்காரர் ஆக்குவார், செல்வம் உள்ளவர்கள் ஆக்குவார், உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் எல்லாம் சொல்கிறாரு. மறுபடியும் குறைவெல்லாம் நிறைவாக்குனவர்களை பிடிச்சி கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. ஏன்? அதில் போட்டிருக்கு, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவற்றிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது, அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். லோத்து அது மாதிரி பொக்கிஷத்தை சேர்த்தான்னு சொல்கிறார். என்ன சார் வீடு வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, கார் வாங்கிறது எல்லாம் தப்பா? வாங்கக்கூடாதா? சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஏன்னு சொல்கிறார் பாரு. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. துன்மார்க்கமாய் நீங்கள் சொத்தை சேர்த்தீர்கள். உங்களுடைய எண்ணம் முழுவதும் சொத்தில் இருக்குது. எவ்வளோ படம் வச்சுருக்கீங்க அதில் இருக்குது. ஆரம்பத்திலே நீங்கள் கொண்டிருந்த அன்பை விட்டு விலகி தேவன் மீது கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சொல்வதுன்னு கேட்டு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நீங்கள் நடந்தீர்கள். இப்பொழுது எப்படி நடக்கிறீங்க? அந்த ஞானத்தை விட்டு விட்டு உலக பிரகாரமான ஞானத்தினாலே, அதான் சொல்கிறா பாரு, உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். பேச்சிலல்ல செயலில் நன்றே இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன், இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களேன். நீங்கள் செய்கிற செயல்களை பார்த்து மற்றவர்கள் இயேசுவினிடத்திலே திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஞானம்
பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்வபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. எப்படிப்பட்ட ஞானம்? உங்கள் இருதயங்களே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நம் மனசுக்குள்ளே கசப்பையும் விரோதத்தையும், எனக்கு ஐயரை பிடிக்கல, எனக்கு செக்ரட்டரி பிடிக்கல, எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்காது, எனக்கு இந்த குடும்பத்தை பிடிக்காது என்று சர்ச்சில் வந்து நீ எப்படி உட்கார்ந்துருக்க முடியும்? உனக்கு அதான் மிக கடுமையான சட்டம். ஏசு என்ன சொல்கிறாரு? நீ ஆலயத்திற்குள்ளே நுழைய போகிற, அந்த காம்பவுண்ட் வாழை நுழைஞ்சிட்ட, உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை என்று உனக்கு தெரிந்தால், உனக்கு உன் சகோதரன் மேல் குறை இல்லை, உன் சகோதரன் உன் பேரில் கோபமாக இருக்காருன்னா நீ போய் உன் சகோதரனிடத்துல போய் என்ன பிரச்சனை, ஏன் என் மேலே கோபமாக இருக்கிறீங்க, எதாக இருந்தாலும் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, முதலில் ஒப்புரவாகு, பின்னாடி வந்து இங்கே ஜெபம் பண்ணு அப்படிங்கிற எப்பேற்பட்ட உன்னதமான கோட்பாடுகளை வைத்திருக்கிறார். அப்போ உங்கள் மனசில் வைராக்கியமும் கசப்பும் விரோதமும் வைத்திருந்தீர்களென்னால் நீங்கள் பெருமையாக பேசிக்கிட்டு தெரியாதீங்க, சும்மா போட்டுக்கிட்டு அப்படிங்கிற. வைராக்கியம் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துச்சைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பர்ஃபெக்டாக பியூராக இருக்குது, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதில்லாதமாக இருக்கிறது. அப்போ இங்கிட்டு ஒருத்தன் கோல் சொல்லிவிட்டு அங்கிட்டு ஒருத்தன் கோல் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்? அந்த அன்பு இல்லை. லோத்துவுடைய அன்பு எப்படி இருந்தது? ஆபிரகாமுடைய சொத்துக்களை பூரா அழுத்து எடுத்து விட வேண்டும்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆபிரகாம் என்ன நினச்சான்? சரி விடு, அது தம்பிடா, என்னடா பண்ண, தம்பியை விடு, 50 ஆடு பிரிச்சா போட்டோம், கடவுள் நமக்கு கொடுப்பார், நம்ம விடு, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போவோம். ஒரு கட்டத்தில் தாங்க முடியல, 100 ஆடு 200 ஆடு 500 ஆடு ஒட்டகத்தெல்லாம் அடிச்சுட்டு போகிறான். டெய்லி ஆபிரகாமுடைய வேலைக்காரர் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி பண்ணுறாரு சார், என்ன பண்ணுறது? எப்பா விடுப்பா, என் தம்பி தான், என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் சண்டை போட வேணும். இல்லைங்க, நம்ம வேலைக்காரர் 2 பேரும் அடித்து கையை காலெல்லாம் உடைச்சிட்டாங்க, சரி அவங்க கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் சேரு, ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம், பார்த்துக்கலாம், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு கட்டம் வந்துச்சு, என்ன சொல்கிறார்? லோத்துவை கூப்பிட்டு, உங்கள் வேலைக்காரங்க என்னுடைய வேலைக்காரன் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன நினச்சிட்டு இருக்கா? உன் வேலைக்காரெலாம் வந்து என் வேலைக்காரன் அடிச்சுட்டு இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கா? ஒழுங்காக இருக்க மாட்டியா? அப்படி கேட்கல. எப்பா, என் வேலைக்காரனும் உன் வேலைக்காரனுக்கு சண்டை வருது, என் வேலைக்காரன் குறைவுள்ளவனாக இருப்பான் போலன்னு சொல்கிறார். அதனால் நம்ம ஏன் மேலே சண்டை போட்டுக்கிட்டு, இதோ இந்த பூமி முழுவதும் உனக்கு கண்களுக்கு முன்பாக இருக்குது, நீ கிழக்க போனேன்னா நான் மேற்க போகிறேன், நீ தெற்க போனேன்னா நான் வடக்க போகிறேன், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், நமக்கு நிறைய ஆடுகள் மாடுகள் பெருகிடுச்சு, அதனால் மேய்ச்சலுக்கு குறைவில்லாக்கூடாது, நீ பண்ணுறதெல்லாம் ஐக்கியத்தனா, அதனால் உன்னை விட்டு நான் போகிறேன்னு சொல்லலை. ஆடு மாடுகள்லாம் நிறையா இருக்குது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் அடுத்து சமாதானமும் சாந்தமும் உள்ளதாக இருக்கிறது. அவனை கூப்பிட்டு இப்படி பேசுகிறார், உனக்கு எங்கே போகணுன்னு நினைக்க போய்க்கோ. அப்போ என்ன சொல்கிறான் பார்க்குறான், சோதோம் குமாரா பச்சை பசேல்னு இருக்குது, நான் இந்த பக்கமாக போகிறேன். இந்த பக்கம் பார்த்தா ஒரே வனாந்தரம் பாலைவனமாக இருக்குது, பரவாயில்ல நான் இந்த பக்கமாக போகிறேன். ஏன்னா அங்கே போய் என்ன பண்ணுவேன், சாக வேண்டியதானே? என்னங்க முதலாளி கேனத்தனமாக முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு, 1000 வேலைக்காரர்கள் இருக்காங்க, என்னங்க முதலாளிக்கு மூளை இருக்கா இல்லையா? மெண்டல் மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாலைவனத்தில் போய் ஆடுகள் எங்கே மேய்க்கிறது? புல் வேணாம், கொஞ்சமாவது வேண்டாமா? இல்லை தோட்டங்கிட்ட நம்மளே போட்டுக்குவோம், அதுக்கு இடம் மண் வேண்டாமா? வெறும் மணலாக இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு கடவுள்? பார்த்துக்குவார், விடு. Abraham's decision in the wisdom of God led to blessings for his own household and ultimately for the whole world. தேவன் கொடுத்த ஞானம். அவர் இப்படி சொல்கிறார், என்னுடைய தேவனாகி கர்த்தர் என் குறைவைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அருவமே நம்பிக்கை வைத்து முடிவெடுக்கிறார். எங்கள் கண்ணுக்கு பார்க்கும்போது ஒன்றுமே தெரிலங்க, நான் 5 வருஷத்துக்கு ஒரு பயிர் விளையாடுங்க, இன்றைக்கி ஆரம்பித்தா கூட எப்படிங்க செய்ய முடியும்? ஆண்டவர் பார்த்துக்கார், விடு. இம்மட்டும் நடத்தி வந்தவர் நடத்த மாட்டாரா? 100க்கு 100% தேவன் மீது நம்பிக்கை வைத்தார். இதான் விசுவாசத்தின் உறுதி, விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அப்போ என்னாச்சு? அவர் எடுத்த முடிவு, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே அவர் எடுத்த முடிவு அவருடைய குடும்பத்திற்கும் உலகம் முழுவதுக்கும் இன்றைக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது இல்லையா?
அதான் அவர் சொல்கிறார். யாக்கோபு 3:18 பீஸ் மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாரு? ஹூ சோ இன் பீஸ் ரைஸ் அ ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது அப்படின்னு தமிழில் போட்டிருக்காரு. ஆங்கிலத்தில் மிக தெளிவாக இருக்குது. பீஸ் மேக்கர்ஸ் ஹூ சோ இன் பீஸ், சமாதானத்தை கொண்டு விதைக்கிற, சமாதானம் பண்ணுகிறவர்கள். ரைஸ் அ ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதி உள்ள அறுப்பை அறுப்பார்கள், அதன் பலன் நீதி உள்ளதாக இருக்கும். சமாதானத்தினாலே விதைக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நீதி உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை விதைப்பதும் அறுப்பதுமான ஒரு வாழ்க்கை. ஃபார் தேட் மேட்டர் எவ்ரி லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங் அண்ட் வி ரீப் ஜஸ்ட் வாட் வி சோ. உலகம் முழுவதும் அதைத்தான் நம்ம சொல்கிறாங்க. எல்லா மொழிகள்லேயும், எல்லா மதங்கள்லேயும், எல்லா இனக்குழுக்களிலும், ஆதிவாசிகளாக இருந்தாலும் இந்த பழமொழி உண்டு. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் சொல்கிறாங்க. எல்லா மொழிகள்லேயும் உண்டு. ஆங்கிலத்தில் அதான் சொல்கிறாங்க, வாட் வி சோ வாட் வி ரீப். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை. நீங்கள் நற்காரியங்களை செய்கிறீர்களா? நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஜோலியை பார்த்துட்டு போய் வாழ வேண்டிய காலத்தில் வாழாமல் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்களா? அதனால் என்ன சொல்கிறாங்க? தே ஹாவ் அ சீக்ரெட் லைஃப். அப்போ என்ன பண்ணுது? மேரிட்டல் ஸ்டேட்டஸ்க்கு வெளியே தே ஹாவ் அ சீக்ரெட் லைஃப். தேர் பர்சனல் லைஃப் இஸ் பர்வர்டட். தே கன்சிடர் இட் டு பி பர்ஃபெக்ட். இட் டு பி அக்செப்டட். உலகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் எல்லாமே நடக்காமையாக போயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? நல்லது கெட்டதும் பார்த்து தான் செய்ய முடியும். தங்களுடைய சுய ஞானத்தினாலே, இந்த உலகத்தில் உள்ள ஞானத்தினாலே நீங்கள் நிறைந்தீர்கள் என்றால் எல்லாருக்கும் துரோகிகளாகி விடுவீர்கள். சமாதானமே இருக்காது, சாந்தமும் இருக்காது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு வாழ்க்கையில், சார் என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது, நான் என்ன செய்கிறது? ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை அப்படியே கேட்பார். நீங்கள் என்ன பண்ணணும் அதை போட்டிருக்காரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி இருக்கார்? பக்கத்திலே இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை சேர்த்து வச்சு குளிப்பாட்டி பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார். அப்படி இல்லை, மற்ற உங்களுடைய சுற்றியுள்ள எல்லாரையும் விட உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்வான நிலைக்கு போவீர்கள். நீங்கள் சும்மாலாம் வாழக்கூடாது. நீங்கள் எப்படி வாழணும்? மிக உயர்ந்த வாழ்க்கையை வாழணும். எப்படி உயர்ந்த வாழ்க்கைக்கு போக முடியும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். முழங்கால் படியிட்டு உங்களுடைய நெற்றி தரையில் விழும்படியாக பூமி அவரது பாதப்படி இல்லையா? சங்கீதத்தில் சொல்லியிருக்கோம். இந்த பூமி அவருடைய பாதப்படி. அவருடைய பாதப்படியிலே நாம் முகங்குப்புற விழுந்து, நாம் தாழ்ந்து பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும். அவருக்கு முன்பாக தாழ்த்துங்கள். குற்ற நிவாரண பலிகளை செலுத்துங்கள். ஆண்டவரே, நான் இந்த குற்றமாக அசிங்கமான எண்ணத்தை நான் உமக்கு விரோதமாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். குற்ற நிவாரண பலியை, எனக்கு வந்திருக்கிற சோதனை என்னுடைய பாவத்தினாலே, நான் செய்த குற்றத்தினாலே வந்திருக்கிறது. நீர் சொல்வது உண்மை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதைத்தான் நான் செஞ்சதுக்கு தண்டனை அணைக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, மன்னிச்சுக்கோங்க. தயவு செய்து உம்முடைய பிள்ளையாக சேர்த்து கொள்ளுங்கள். எனக்கு ஞானத்தை தாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்படி சொல்லுங்கள். தட் இஸ் சொல்கிறாரு. ஃபார் தேட் மேட்டர் எவ்ரி லைஃப் இஸ் எ லைஃப் ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங் அண்ட் வி ரீப் ஜஸ்ட் வாட் வி சோ. இஃப் வி ஒபே காட்ஸ் விஸ்டம் வி சோ ரைச்சியஸ்னஸ் நாட் சின். நாம் தேவனுடைய ஞானத்திற்கு கீழ்ப்படிந்தால் நாம் எப்படி இருப்போம்? நீதியை அறுவடை செய்வோம், பாவத்தை அறுவடை செய்ய மாட்டோம். அண்ட் பீஸ் நாட் வார். சமாதானம் கிடைக்கும், சண்டையும் போராட்டங்களும் கிடைக்கவே கிடைக்காது. The life we live enables the Lord to bring righteousness and peace. நாம் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே நீதியையும் சமாதானத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து தரும்படி தேவனை இயலச் செய்கிறது. ஆண்டவரை அது தகுதியாக்க செய்கிறது. ரைட்டு, இவன் தகுதியான மனுஷன், அவனுக்கு செய்யுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியாக இருக்கட்டும், அவனுடைய எதிரிகளெல்லாம் தள்ளி விடுங்க. அவர் உன் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
எத்தனையோ குடும்பங்களில் வெளியில் இருந்து அத்துமீறி அவன் பாட்டு வந்து குடும்பத்தை சீரழித்து விடுகிறான். ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி கர்த்தர் வேலி அடைக்க வேண்டுமா? உண்மை நிலை என்ன என்று தெரிஞ்சாதான் நீங்கள் எச்சரிக்கையாவீங்க. நம்முடைய குடும்பம் இன்று நிற்பதும் நாம் விழாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், நல்லா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்களா, சாப்பிட்டு இருந்தால் திடீர்னு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. அலைகிறான், 1 கோடி ரூபா கொடு, 2 கோடி ரூபா கழுத்தை அறுத்துருவாங்கிறான். எத்தனையோ பிள்ளைகளை கொன்று இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? குடும்பத்தை சீரழித்திருக்கிறார்கள். வீடு பூந்து திருடி இருக்கிறார்கள். என்னென்னமோ செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்திருந்தால், அவருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்தால், அவர் உங்களை காப்பாற்றி உயர்த்துவார் தான் போட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள். The life we live enables the Lord to bring righteousness and peace into the lives of others. நாம் வாழ்கிற வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையிலும் நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு போய் கொடுக்கும். நீங்கள் வாழ்வதே, இந்த உலகத்திலே வாழ்வது நமக்காக அல்ல, பிறருக்கான வாழ்க்கை. எத்தனையோ பேர் கொடுமையான துன்பங்களிலே இருக்கிறார்கள். ஒரே தீர்வு உங்களுக்கு தெரியும், என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. புரியுதா? எது வந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். பூமி அவருடைய பாதப்படி. உங்களுடைய நெற்றி தரையில் விழும்படியாக ஆண்டவரத்தில் கண்ணீரோடு கெஞ்சுங்கள். உங்களுடைய குறைகளை அறிக்கையிடுங்கள். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலியை செலுத்துங்கள். ஆண்டவரை துதியுங்கள். அவர் மகா சக்தி, மகா பரிசுத்தர், மகா நீதி உள்ளவர், மகா உண்மையுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர். நாம் செய்த குற்றங்களுக்கு அவர் தீர்த்திருக்க வேண்டும். என்ன இருக்கும்? அடுத்த நொடியே நாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டும். அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். Blessed is the man who finds wisdom, the man who gains understanding. நீதிமொழிகள் அதான் போட்டிருக்கு. ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன சொல்கிறார். எந்த ஞானம்? பரத்திலிருந்து வருகிற ஞானம், பூமியிலிருந்து வருகிறது அறிவு. இந்த அறிவு தெரிந்து கொள்வது. ஆனால் ஒரு இடத்திலே இன்றைக்கி அதான் போட்டிருக்கார் பார்த்தியா, ஒரு இது கூட சொல்லியிருக்கார்ல, எப்படி பேசணும் அப்படின்னு நினைக்கிறது ஞானம், என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறது, எப்போது பேசணும் அப்படின்னு நினைக்கிறது இன்டெலிஜென்ஸ், மகா புத்திசாலித்தனம். இந்த மகா புத்திசாலித்தனத்தை யார் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்? இறைவனுடைய ஞானம் மட்டுமே. நீங்கள் அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆகவே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது, எப்படி விதைக்கிறோம் என்பதை பொறுத்து. நீங்கள் எப்படி வாழ்கிறோம் என்பதற்கான கருத்தை எதிலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள்? சம்திங் டு பாண்டர். ஹூ இஸ் த பெஸ்ட் பீஸ் மேக்கர் யூ நோ? உங்களுக்கு தெரிந்த மிகச்சிறந்த சமாதானத்தை உண்டாக்கும் ஒரு நபர் யார்? வாட் கேன் யூ லேர்ன் ஃப்ரம் தேட் பர்சன் டு பிகம் அ பெட்டர் பீஸ் மேக்கர் யுவர் செல்ஃப்? அவரிடத்திலிருந்து அவரை விட இன்னும் சிறந்த சமாதானத்தை உண்டாக்கும் ஒரு நபராக எப்படி நீங்கள் ஆக முடியும் என்பதை எப்படி உங்களால் கற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் சபையில் ஒவ்வொருத்தங்களையும் பாருங்கள். நானாக அந்த பீட்டர் ஐயாவை பார்க்கும்போது எனக்கு 30 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே சமாதானத்தை மட்டும்தான் பேசுவார், சண்டைகளை உருவாக்கவே மாட்டார். எவன் சண்டைகளை உருவாக்க வருகிறான் என்பதே எனக்கு சொல்லிக் கொடுப்பார். வேறு எப்படி பேசுகிறான் பாரு, நீங்கள் கவனிங்க அப்படின்பார். அவன் எதுக்கு பேசுகிறான்னு தெரியுதா? குட்டையை குழப்புறக்காக பேசுகிறான். அப்போ அவனுக்கு நம்ம சண்டையும் போட்டக்கூடாது, அதே நேரத்தில் அவனுக்கு பதிலும் சொல்லணும். அப்போ இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அவன்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பார். இப்படி பேசினா அவன் இவனோட கேரக்டர் இப்படி இந்த மாதிரி பண்ணுவான். ஐயருக்கு விரோதமாக பெட்டிஷன் போட்டது இவன் தான், கேஸ் போட போகிறது இவன் தான். அவன் என்கிட்ட தகவல் கேட்டான், போடா நாயே அப்படிலாம் நான் சொல்ல மாட்டார். ஆமாம், அது நம்ம என்னன்னு பார்க்கணும், அது பார்த்து நம்ம நல்லதாக செய்வோம், இப்படி தான் சொல்லிவிடுவேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதேமாதிரி சாமுவேல் ஞானராஜன் வச்சிருந்தார், ரொம்ப சமாதானமான முறையிலே பேசும். நம்ம சுந்தரோட அண்ணன், அவர்களோட தான் எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. பெரும்பாலும் யாருமே பேச மாட்டாங்க அவங்களோட. வரும்பார் பைபிளில் இருக்கிற குயிஸெல்லாம் அவர் தான் நடத்துவார். 20 ஆண்டுகளாக நடத்திட்டு வந்தார். பைபிள் அப்படியே மனப்பாடமாக வச்சுருப்பார். ரொம்ப நல்ல மனுஷன். என்கிட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவார். மற்ற யார்ட்டையும் பேச மாட்டார்.
ஏன்னா அவரை மதிக்க மாட்டாங்க. பணமெல்லாம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கல, 70 வயசு வரைக்கும் இருந்தார், 72 வயசு வரைக்கும் இருந்தார், கல்யாணம் பண்ணிக்கல, 24 மணி நேரம் ஆண்டவருடைய வசனத்தை படிச்சுட்டே இருப்பார், கொஸ்டின் ஆன்சர் எழுதுவார், ஆண்டவருடைய ஜெபத்தை தேடுவார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தனிமையான ஒரு வீட்டில் இருந்தார். அவங்க அண்ணன் வந்து சிஇ, சீஃப் என்ஜினியர். நம்மளுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சென்னையில் இருக்கலாம் சிஇ ஆஃபீஸ், சிஇ இருந்தார் சுந்தர் சார். அப்பேற்பட்ட மகா உன்னதமான மனிதர்களாக இருந்தாலும் பிரச்சனையை உண்டு பண்ணுறதில்லை. நல்லா கவனிக்கணும். இதை நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?